ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட கணிப்பின்படி உங்களுக்கு நிறைய விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா கணிப்புமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கடகராசிக்காரங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்களை அவர் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக முன்ன கடகராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டிருக்கு. நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுக்கள் தங்களுடைய எல்லைகளை ரொம்பவே ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யாராவது தன்னுடைய எல்லையை நெருங்கி வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கவும் இந்த நண்டு தயங்குவதில்லை. விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீர் ராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் முழுகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மேலும் அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்கு பாச்சாத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரங்க உதவ ஒருபோதும் தயக்கமே படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களை பிரச்சனைகளில் தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவங்களாக ஆக்குது. அவங்க பொதுவாகவே பின்வாங்குவதே எந்த ஒரு விஷயத்துலையும் பின்வாங்குவதே கிடையாது. அதற்கு மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்களாம். அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வார்கள், தேவைப்பட்டால் மன்னிப்பு கூட கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க, உடனடியாக மன்னிப்பு கேட்டுடுவாங்க. இதை வைத்து அவங்கள குறைவாக எடை போடக்கூடாது. கடகராசிக்காரங்க அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துட்டீங்க அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா மிக உறுதியானவங்களாக மாறிடுவாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வெளியே ஒன்றுலாம் அவங்களுக்கு பேசவே தெரியாது. கடகராசிக்காரங்க குழந்தைத்தனமானவங்களாக இருப்பாங்க. அவங்க விரும்பியபடி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை காண்பிப்பாங்க. நண்டுகளைப் போலவே கடகராசிக்காரங்க சுயநலமானவங்க, தங்களுடைய பொருட்களை அதிகமாக சொந்தம் கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவங்க. இதனால் சில சமயங்களில் அவர்கள் சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றலாம். அவங்க பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் கூட மற்றவர்களின் சந்தோஷத்தை எப்பொழுதுமே கெடுத்தது கிடையாது. அதே சமயம் எந்த காரணம் கொண்டும் தங்களுடைய சந்தோஷத்தை தியாகமும் செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட கணிப்பின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த பதிவை கடகராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரவு கணிசமாக கிடைக்கும். திருமண முயற்சியில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி உண்டாகும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க.
பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்தோடு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. மேலும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். தாயின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் இருக்கும். வாழ்க்கை துணை வழியே உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க மத்தியில் உங்களுடைய கௌரவம் ஒரு படி உயரப்போகுது. இதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்கள் போகுது. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மேலும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறப்போகுது. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகுது. இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தாரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் இருக்கும். மாதம் முற்பகுதிக்கு மேலே வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியம் அமைஞ்சிருக்கு. மேலும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் வரக்கூடுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கணவரின் பாராட்டுகள் கிடைக்க போகுது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்பட போகுது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாட்களில் நாக தேவதையை வழிபடவும், பிரதோஷ நாட்களில் நந்தி தேவருக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ஆன்மீக பெரியவர்களின் அறிவுரைகள் கிடைத்து வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். சுற்றும் நட்பும் சூழ சொகுசு வாகனத்தில் உல்லாச சுற்றுலா பயணங்கள் சென்று கனவை நீங்கள் நினைவாக்குவீங்க. தற்போது பயணங்கள் செல்வதே பெரும் பாடாக தெரியும். வீட்டில் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தினரிடையே கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. மேலும் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிபந்தனம் எழும். பணியில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் சமயம் பார்த்து உங்களுக்கு தேவையான வேலைகளை சாதித்து கொள்ள முடியும். அதே போல் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரியவர்களுடைய ஆசையும் மேலதிகாரிகளின் ஆதரவும் புதிய தொடர்புகளால் நன்மைகளும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் பிறந்திருந்த தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படும். மீண்டும் இணைந்து பேரின்பம் காண்பார்கள். அது மட்டும் இல்லாமல் மிகவும் அன்பு செலுத்தும் பெண்கள் ஆதரவால் லாபம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை சுட்டித்தனம் சேட்டைகளை கண்டு எரிச்சல் வரக்கூடும். மாணவர்கள் வீட்டில் இருந்தே படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக போகுது. புதிய தொழில் முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அரசு உதவிகள் கிடைக்க தாமதப்படும். புத்தக வெளியீட்டாளர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோருக்கு முன்னேற்றம் இருக்கும். மேலும் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு தோட்டத்தில் புதிய பொலிவு கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் பெயரும் புகழும் ஓங்கும். இன்னும் சிலருக்கு வாழ்வே சுமையாக இருக்கும். படிப்பில் தீவிர முயற்சியின் காரணமாக அறிவுத்திறன் கூடும். இன்னும் சிலருக்கு போலி கம்பெனிகள் நம்பி முதலீடு செய்து பண விஷயங்களை ஏமாற்றக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நல்லவர்களோடு பழகுவது நல்லது. இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்க போகுதுங்க. மேலும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். தீட்டிய புதிய திட்டங்களை நிறைவேற்ற கால தாமதம் ஆகலாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட கணிப்பின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான கணிப்புகளில் கணிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.